வெல்கம் டு TechApps Tamil. இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது புதுசாக லான்ச் ஆகக்கூடிய M2 MacBook Pro-வை நீங்கள் மறந்துடுங்க. அதுக்கு பதிலாக நான் இப்போ சொல்ல போகிற மேக்புக்கை நீங்கள் பை பண்ணுங்கள். அது என்ன மேக்புக் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை நீங்கள் வாங்கணும், எதுக்கு வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறதுக்குன்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் ஓகே கேஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஏன் M2 MacBook Pro வாங்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நான் சொல்லக்கூடிய மேக்புக்கோட அன்பாக்சிங் ஃபுட்டேஜ் என் கையில் இருக்குது, அது எல்லாமே நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் M2 MacBook Proவில் அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா SSD இஷ்யூ. ஸோ SSD இஷ்யூ ஆல்ரெடி எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் கூட பண்ணியிருந்தார் நம்ம சப்ஸ்கிரைபர். அதாவது இந்த மாதிரி நான் MacBook Pro M2 வந்து ஆர்டர் பண்ணிட்டேன், பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா SSD இஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நானே போய் செக் பண்ணி பார்த்தேன், அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கிளியராக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் M1 MacBook Pro ஓட M2 MacBook Pro அந்த SSD ஓட ஸ்பீடு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 80% ஸ்லோவா இருக்கு M2 MacBook Proல. அதாவது M1 ல இருந்து M2 க்கு பாத்தீங்கன்னா நம்ம பெர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட் தான் வரும், பட் இங்க பாத்தீங்கன்னா டிகிரேட் ஆயிருக்கு. SSD ஓட ஸ்பீடு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கு. இது சாஃப்ட்வேர் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பா இது சாஃப்ட்வேர் பிரச்சனை கிடையாது. சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் இந்த பிரச்சனை சரி பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ M1 MacBook Pro ஓட 256GB மாடல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு 128GB 128GB அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு NAND ஃபிளாஷ் டிரைவ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு NAND ஃபிளாஷ் டிரைவ் இருக்கறனால அதோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு SSD ஓட பெர்ஃபார்மன்ஸ். பட் இங்க M2 MacBook Proல பாத்தீங்கன்னா 256GB கான NAND ஃபிளாஷ் டிரைவ் ஒண்ணே தான் கொடுத்திருக்காங்க. சோ அந்த ஒண்ணு இருக்கனால இங்க பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கம்மியாகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டருக்கு RAM போடுறோம் 8+8GB அப்படின்னு சொல்லிட்டு 16GB போடும்போது பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. பட் அதுவே நம்ம 16GB RAM ஒரே ஸ்லாட்ல போடும்போது பெர்ஃபார்மன்ஸ் வந்து அடி வாங்குது. இன்னும் கிளியரா சொல்லணும் அப்படின்னா ஒரு ரோடு வந்து டிராஃபிக்கா இருக்கு, அந்த ரோட்ல இருந்து நம்ம ரெண்டா டைவர்ட் பண்ணி பிரிக்கும் போது, அதாவது ரெண்டு லேனா நம்ம பிரிக்கும் போது டிராஃபிக்கை நம்ம ஈஸியா சால்வ் பண்ண முடியும். பட் இந்த இடத்துல அது ஒரே ஒரு ட்ராக்கா இருக்கும்போது நம்ம சால்வ் பண்றது கஷ்டம். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு M2 MacBook Proல நடக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்வேர் பிரச்சனை, இது சாஃப்ட்வேர்ல சரி பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ட் இப்போ ஆக்சுவல் கொஸ்டினுக்கு வருவோம், எந்த அளவில் இது பெர்ஃபார்மன்ஸை பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு மேக்ஸ் டெக் சேனல்ல, அதாவது M2 MacBook Proல 256GB மாடலும் 512GB மாடலும் கம்பேர் பண்ணியிருந்தாங்க. நம்மளுக்கு 256GB மாடல மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கு. 512GB மாடல் நீங்க வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போல 256GB அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரெண்டு NAND ஃபிளாஷ் டிரைவ் வரும். ஸோ அதெல்லாம் அங்கே உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க வெறும் பேஸ் மாடல் வாங்குறீங்க 256GB மாடல் வாங்குறீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். அண்ட் மேக்ஸ் டெக் சேனல்ல அவங்க கம்பேர் பண்ணி இந்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாவே இருக்கு. 60% ல இருந்து 80% வரைக்கும் இதோட பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் நமக்கு இருக்கு. அதாவது M2 MacBook Pro பேஸ் மாடல் நமக்கு ஸ்லோவா இருக்கு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்வாப் மெமரியும் அஃபெக்ட் பண்ணும். ஸ்வாப் மெமரி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு RAM ஃபுல் ஆயிடுச்சு MacBookல அப்படின்னா நம்மளுக்கு ஸ்வாப் வந்து யூஸ் ஆக ஆரம்பிச்சு. ஸ்வாப் மெமரி அப்படிங்கிறது நம்ம SSD-ல ஒரு சின்ன ஸ்பேஸை வந்து நம்மளுக்கு ஸ்வாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணாத அப்ளிகேஷன் எல்லாமே நம்ம Mac OS வந்து போட்டு வச்சிரும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்வாப் மெமரி. இந்த ஸ்வாப் மெமரியும் ஸ்லோ ஆயிரும், அதாவது SSD ஸ்லோவா இருக்கனால ஸ்வாப் மெமரியும் ஸ்லோ ஆயிரும். இந்த ஒரு பிரச்சனையை நீங்க கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவீங்க M2 MacBook Pro பேஸ் மாடல்ல. அண்ட் ரியல் வேர்ல்ட்ல பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே நம்மளால நோட்டீஸ் பண்ண முடியும் M1 MacBook Pro-வோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால நீங்க புதுசா MacBook வாங்க போறீங்கன்னா M2 MacBook Pro வாங்கிடாதீங்க. M2 MacBook Air-க்காக நீங்க வெயிட் பண்றது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ என்ன MacBook கரண்ட்ல எடுக்கலாம், எந்த MacBook ஒரு பெஸ்ட் வேல்யூவா இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம ரிலேட்டிவ் ரீசெண்டா பார்த்தீங்கன்னா MacBook Pro M1 512GB மாடல் வெறும் 1,24,000 எடுத்திருந்தாங்க. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் அவங்க சென்னையில் மாடல் எடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 20,000 நம்மளுக்கு ஆஃபர் வருது. 20,000 ஆஃபர் போக இது பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் வேல்யூ மாதிரி தான் இருக்கு. ஏன்னா 512GB மாடல். இதுக்கு முன்னாடி MacBook Pro உடைய இந்த 256GB மாடல் 1,22,000 சேல் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 512GBக்கு இது ஒரு பெஸ்ட் ஆஃபர் மாதிரி தெரியுது. அமேசான்லயும் நம்மளுக்கு இதே ஆஃபர் அவைலபிளா இருக்கு. அண்ட் இந்த பட்ஜெட்ல நீங்க மற்ற MacBooks எல்லாமே கம்பேர் பண்ணீங்கன்னா என்னென்ன MacBooks இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா MacBook Air M1 இருக்கு, அதாவது போன ஜெனரேஷன் MacBook Air இருக்கு. அந்த MacBook Air உடைய 512GB மாடல் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1,17,000 காஸ்ட் ஆகுது அமேசான்ல. அது நிறைய இடத்துல ஸ்டாக் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது அதை 1,17,000 கொடுத்து வாங்குறதுக்கு இன்னும் 6,000 7,000 எக்ஸ்ட்ரா போட்டு நீங்க MacBook Pro வாங்குறது கண்டிப்பா ரெக்கமெண்டட். ஏன்னா நிறைய விஷயங்கள் இங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும், ஃபேன் வரும், பிரைட்னஸ் வந்து எக்ஸ்ட்ரா வருது, அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு MacBook Proல அடிஷனலா கிடைக்கும். அண்ட் இது இல்லாம இப்போ ரீசெண்டா லான்ச் ஆன M2 MacBook Air அண்ட் M2 MacBook Pro இது எல்லாமே 1,20,000 கிடைச்சாலும் அது எல்லாமே பேஸ் மாடல், எல்லாமே 256GB மாடல் தான். அந்த 256GB மாடல்ல பாத்தீங்கன்னா நமக்கு SSD ரொம்ப ஸ்லோவா இருக்கு. நீங்க M2 MacBookலயே நீங்க ஹையர் எண்ட் மாடல் போறீங்க அப்படின்னா 512GB மாடல் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. SSD உங்களுக்கு நார்மலா M1 ல எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். பட் நீங்க இந்த பேஸ் மாடல் எடுக்கும்போது தான் அந்த பிரச்சனை இருக்கு. அண்ட் மற்றபடி வேற எந்த MacBooksமே இந்த பிரைஸ்ல நம்மளுக்கு கிடையாது. இந்த பிரைஸ்ல இருக்கக்கூடிய MacBook அப்படின்னு பார்க்கும்போது MacBook Pro 13" M1 ப்ராசஸரோட வரக்கூடியது ஒரு பெஸ்ட் வேல்யூவா இருக்கு. 2 வருஷம் முன்னாடி வந்த லேப்டாப்பா இருந்திருந்தாலும் ரொம்பவே அட்வான்ஸா தான் இருக்கு. இப்போ வர ரீசெண்ட் M2 MacBook Pro-வோட இந்த M1 MacBook Pro-ல அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. SSD வைஸ்
சொல்கிறேன். மற்றபடி CPU GPUலாம் இங்கே பெருசாக இருந்தாலும் அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை கொடுக்க போகிறதில்ல. பட் நீங்கள் ப்ரைஸ் வைஸ் ஒரு நல்ல அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணலாம். கிட்டத்தட்ட 20-30,000 ரூபாவை நீங்கள் சேவ் பண்ணலாம் இந்த பழைய மாடல் M1 MacBook Pro எடுக்கிறது மூலமாக. அண்ட் மற்றபடி இன்றைக்கி தேதியில் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் ஒரு ஒர்த்தான பையாக இருக்குது. இன்கேஸில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அமேசானுக்கான லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பட் இன்கேஸில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் MacBook வாங்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி M2 MacBook Air எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் MacBook வாங்குறீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் அர்ஜென்ட்டாக உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் M1 MacBook Pro 512GB மாடலில் எடுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு அவ்வளோ பட்ஜெட் இல்லை, ஒரு 90,000 அந்த ரேஞ்சில் பார்க்குறீங்கன்னா M1 MacBook Air எடுத்துருங்க. 92,500 இன்னும் ஆஃப்லைன் ஸ்டோரில் கிடைக்குது. நம்மளுக்கு ஆப்பிள் வெப்சைட்டில் 1 lakh ஆக்கிட்டாங்க. ஸோ அதனால் பழைய ஸ்டாக் முடியறதுக்கு முன்னாடி சீக்கிரமாக போய் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் பை பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அத்தவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.